கணேஷ் மற்றும் வசந்த் துப்பறியும் ஒரு வித்தியாசமான கிரைம் நாவல். மேலும் ஒரு குற்றம். சுஜாதா அவர்கள் எழுதிய கிரைம் நாவல். அடுத்த பகுதி இந்த வீடியோல கேட்க போறோம். இதுக்கு முந்தின பகுதியினோட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதையும் நீங்க பார்த்துக்கலாம். கேட்கலாமா? பகுதி 3, அத்தியாயம் 2 தொடர்ச்சி. கணேஷ் பேச்சை மாற்ற விரும்பி, சார், வசந்த் ஆட்டத்தை பத்தி என்று கேட்டான். துடிப்பு, ஆனா அவசரம். அந்த ராணிய மூவ் பண்ணாரே, பொய்டிக். நான் காலிலே நினைச்சேன், ஆனா சஸ்டெயின் பண்ண முடியல. நீங்க இப்ப ஆட விரும்புறீங்களா கணேஷ்? நோ, ஐ எம் டயர்ட். காலையில பார்க்கலாம். 15 நாட்கள் இங்க இருக்க போறோமே. என் கூட இந்த விளையாட்டு விளையாட இஷ்டம் தானே உங்களுக்கு? நிச்சயம் சார். ஆனா உங்க கூட ஜாக்கிரதையா விளையாடணும். பயப்படாதீங்க. தோத்தா வசந்த் மாதிரி எல்லாம் நான் இப்படி பேச மாட்டேன். ஹி இஸ் யங் சார். குட் நைட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த ஷாம்பெயின். ஓ, குட் நைட். மாடிப்படி ஏறும்போது அவர் டைனிங் ஹாலுக்கு போய் ஒரு முறை அவள் படத்தை உற்று பார்த்து கொண்டிருப்பது கணேஷுக்கு தெரிந்தது. எதற்காக அந்த பெண் ஓடிப்போனாள்? வேண்டாம் வேண்டாம், ஆராய்ச்சியே வேண்டாம். சதுரங்கம் போதும், விளையாட்டு போதும். மாடியில் வசந்த் விழித்துக் கொண்டு விட்டத்தை பார்த்து கொண்டு படுத்திருந்தான். சே, குவீன நகர்த்தினேனோ இல்லையோ, பின்னால பிளாக் பிஷப்ப சப்போர்ட்டுக்கு கொண்டு வந்திருந்தா ஆட்டம் க்ளோஸ் ஆகிருக்கும். ஏய், இன்னும் அந்த ஆட்டத்தை நீ ஆடின்னு இருக்கியாடா? பாஸ், அந்த ஆளை சுலபமா ஜெயிக்க முடியும் பாஸ். எனக்கு என்னவோ அவ்வளவு சுலபம் இல்லைன்னு தான் தோணுது. மூவ் எல்லாம் விஸ்தாரமா திட்டம் போட்டு பண்றாரு. அவரை கண்ணா எனக்கு பிடிக்கல பாஸ். கணேஷ் அதை கேட்டு சிரித்தான். என்னடா அது, தோல்விய இவ்வளவு சீரியஸா எடுத்துப்பேன்னு நான் நினைக்கல. அவர் மட்டும் சீரியஸா எடுத்துக்கலையா? ஒரு மூவை வித்ட்ரா பண்ண விடலையே அவரு. சேச்சே, ரூல்ஸ் ஆர் ரூல்ஸ். எனக்கு என்னவோ அவரை தோக்கடிக்கணும்னு ஆசை. ஏன், ஒரு வெறியா கூட இருக்கு. நான் முயற்சி பண்ணி பார்க்கறேன். நீங்க இல்ல, நான். சரி, நாளைக்கு பார்க்கலாம். எங்கடா அந்த வார் அண்ட் பீஸ் புத்தகம்? அத்தியாயம் 3. காலை கேட்ட சப்தங்கள் எல்லாமே புதிதாக இருந்தன. இப்படியெல்லாம் பறவை ஒலி இருக்குமா என்று ஆச்சரியமாக இருந்தது. எழுந்தான். வசந்த் ஏற்கனவே விழித்துக் கொண்டிருந்தான். ஜன்னல்கள் ஏராளமாக திறக்க மலைமுகட்டில் மூடுபனி. சூரியனின் தங்க ஊசிகள் தாங்காமல் பனி போர்வை கடையை கட்ட தயாராகி கொண்டிருந்தது. உச்சத்தில் நீலவானமும் தெரிந்தது. வசந்த், ஸ்வெட்டர் போட்டுக்கோ. அந்த மலை முகட்டுல ஒரு மண்டபம் இருக்கு பாரு. வசீகரமா என்ன கூப்பிடுது. நடந்து போய் பார்க்கலாம் வா. இருங்க பாஸ், டீ காஃபிக்கு ஏதாவது வழி இருக்கா பார்க்கலாம். தாஸ், தாஸ் என்று அவன் கூப்பிட்டான். அவர்கள் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தவன் போல வேலைக்காரன் ஒருவன் நிறைய காஃபியுடன் மௌனமாக கொண்டு வைத்தான். ஐயா எழுந்துட்டாரா? எழுந்துட்டாருங்க. டென்னிஸ் ஆட போயிருக்காருங்க. இருவரும் பங்களாவின் ஹாலை கடக்கும் போது அந்த பெண்ணின் படத்தின் அருகில் ஒரு புதிய மலர் வைத்திருப்பதை கணேஷ் கவனித்தான். போர்டிகோவுக்கு பனித்திரைக்குள் நடந்தார்கள். காற்றில் சிலுசிலுப்பு இருந்தது. கணேஷ் ஸ்வெட்டரை அணிந்து கொண்டான். டுவேயின் பிளேஸ். காஃபி தோட்டமெல்லாம் தெரியலையே. அதோ பார் சரிவுல, அதுவாதான் இருக்கும். பாஸ், நம்ம எங்க போறோம்? அந்த வியூ பாயிண்ட்டுக்கு மேல ஏறி போகணும். காலையில எடுத்த உடனே எக்ஸசைஸா? என்ன பாஸ், மெட்ராஸ்ல நான் பண்ண ஒரே எக்ஸசைஸ் கடிகாரத்துக்கு சாவி கொடுத்ததுதான். இருவரும் விறுவிறுவென்று நடக்க பிளக் பிளக் என்று டென்னிஸ் ஒலித்தது. இங்கிருந்து சற்றே உயரத்தில் இருந்து கோர்ட் தெரிந்தது. தாமோதர் யாருடனோ டென்னிஸ் ஆடி கொண்டிருந்தார். குட் மார்னிங் என்று கத்தினான். குட் மார்னிங், நல்லா தூங்குனீங்களா? ஓஎஸ், நல்ல தூக்கம். என்ன வசந்த், கோபமெல்லாம் போச்சா உங்களுக்கு? டென்னிஸ் ஆட வரீங்களா? இல்ல, தேங்க்ஸ் சார், அப்புறம் பார்த்துக்கலாம். ஆமா, எங்க போறீங்க? சும்மா ஒரு வாக்கு. அந்த மலை முகட்டுல மண்டபம் தெரியுதே, அது வரைக்கும். சரி, போயிட்டு வாங்க. பள்ளத்தாக்கு முழுக்க தெரியும். ஜாஸ்தி எட்டி பார்க்காதீங்க. என்னப்பா ஸ்கோர்? நீ சர்வ் பண்ணு. மறுபடி பிளக் பிளக் கேட்க கணேஷ் அந்த முனையை நோக்கி உற்சாகமாக சென்றான். வசந்த் இங்கும் அங்கும் பார்த்து கொண்டு
டென்னிஸ்ல வேற சக்கையே நம்மள ஏறணும்னு பாக்குறார் பாஸ். பாஸ், நீங்க டென்னிஸ் ஆடுவீங்களா? எப்பவோ காலேஜில் ஆடினது. நீ? நான் ஆடுற பால் விளையாட்டுகள் எல்லாம் வேற. சொல்ல முடியாது. ஆரம்பிச்சிட்டியாடா? அதுக்கெல்லாம் உனக்கு இங்க சந்தர்ப்பமே கிடைக்காது. சொல்ல முடியாது பாஸ். நேத்துக்கு சார் கூட இன்ட்ரெஸ்டிங் கேர்ள்ஸ்னு ஏதோ சொன்னார். வசந்த், நீ அந்த போட்டோவை பார்த்தல்ல? பார்த்தேன் பாஸ். தாமோதர் அத பார்த்த உடனே முகம் மாறிட்டாரு. ஒரு விதமான தயக்கம் ஏற்படுறது. அவர் ஏதோ நம்ம கிட்ட சொல்ல விரும்புறாருன்னு நினைக்கிறேன் பாஸ். எனக்கு என்னவோ அவர் அந்த டாபிக்கை எடுக்க விரும்பலைன்னு தான் தோணுது. பாஸ், இது என்ன மரவட்டையா இல்ல பாம்பா? மரவட்டை தாண்டா. கொஞ்சம் பெருசா இருக்குது இல்ல? கணேஷுக்கு சற்றே மூச்சு வாங்கியது. இருந்தும் உடம்பில் அதனால் ஏற்பட்ட அசதி விரும்பத்தக்கதாகவே இருந்தது. கனவு மண்டபம் என்றுதான் சொல்ல வேண்டும். வட்ட வடிவில் இருந்தது. 4 ஒல்லியான கம்பங்கள் முழங்கால் உயரத்துக்கு சுற்றுச்சுவர் அமைத்து மற்றதெல்லாம் திறந்திருந்தது. நடுவே இருவர் உட்கார போதுமான காங்கிரீட் நாற்காலி. மலையின் முகட்டில் இருந்து எட்டி பார்த்தால் சரேல் என்று 1000 அடி பச்சை இருட்டு. பள்ளத்தாக்கில் வெள்ளி ஜரிகை போல ஒரு மைக்ரோ நதி ஓடியது. அடே அப்பா, இங்கு விழுந்தா மண்டை உடையறதுக்கே 3 நிமிஷம் ஆகும் போல இருக்கே. தூரத்தில் நீல நிற மஞ்சு போர்த்திய அபாரமான காட்சி. சூரியோதயத்தின் போது பார்க்கணும், நல்லா இருக்கும். வசந்த், டேய் எட்டி பார்க்காத. பாஸ், இந்த மாதிரி ஹியர் ஹைட்ஸ்ல படக்குன்னு குதிச்சா என்னன்னு ஒரு ஆசை வருது இல்ல? அது ஏன் பாஸ்? எனக்கு இத பார்த்தா கால்ல நரம்பெல்லாம் துருங்குது என்றான் கணேஷ். வேண்டாம், போயிரலாம். உங்களுக்கு பழைய மயக்கம் வந்துட போகுது என்று சற்று தயங்கினான் வசந்த். சாவுக்கு ஒரு வசீகர் இருக்கு பாத்தியா என்றான் கணேஷ். கவிதையா பாஸ்? ச்சே, வசனண்டா. எல்லா வசீகரத்தையும் ரூம்ல போய் வச்சுக்கலாம். வாங்க போயிரலாம். இது கொஞ்சம் கவர்ச்சியான இடம்தான். கணேஷ் அந்த கம்பத்தை பிடித்துக் கொண்டு சுற்றிலும் பார்த்தான். எங்கு பார்த்தாலும் தொடர்ச்சியாக மலை. வானத்தை, மேகத்தை, மழையை வரவேற்கும் மலை. கொஞ்சம் கூர்ந்து பார்த்தா சொர்க்கம். காந்தி தாத்தா, பாரதியார் எல்லோருமே தெரியறாங்க பாஸ். டேய் அறுக்காத. பாஸ், அங்க பாருங்க என்று வசந்த் சற்று கீழே காட்டினான். என்னடா, ஓட அல்லது ஆறு மாதிரி தெரியுது. நான் கீழே காட்டல, இன்னும் கொஞ்சம் கிட்டத்துல ஒரு 30-35 அடியில மலையோரத்துல ஒரு செடி நீட்டிக்கிட்டு இருக்குது பாருங்க பாஸ். விளையாடுறியா? 1000 செடி இருக்குடா. இல்ல பாஸ், ஒரே ஒரு செடி மட்டும் கொஞ்சம் கோச்சிக்கிட்டு தனியா நீட்டிக்கிட்டு இருக்கு பாருங்க. எதரா சொல்ற? எனக்கு ஜாஸ்தி எட்டி பார்க்க தயக்கமா இருக்கு. என்னுடைய ஆள்காட்டி விரல் காட்டுற திசையில சுமார் 30 அடி ஆழத்துல கீழே பாருங்க பாஸ். ஆமா, தெரியறது, தனியா. அதுல பாருங்க, ஒரு கொடி மாதிரி நீட்டிக்கிட்டு இருக்கு. அங்க போய் கொடியை யார் மாட்டி இருக்க முடியும்? பாஸ், அது துணி மாதிரி தெரியல? கணேஷ் பார்த்தான். வசந்துக்கு நல்ல பார்வை கூர்மை. கை அகலத்திற்கு கொடி போலத்தான் துணி துண்டு தெரிந்தது. சுமாரான முக்கோண வடிவத்தில். இன்னும் கூர்ந்து பார்த்தான். இல்லை, அது கொடி இல்லை. அதில் ஏதோ சற்று பெரிய பூச்சி உட்கார்ந்திருப்பது போல தெரிந்தது. டே வசந்த், அது கொடி இல்லடா. நானும் அதான் நினைக்கிறேன் பாஸ். பார்த்தா என்று வசந்த் ஏதோ இழுக்க கணேஷ் அவன் சொல்ல காத்திருந்தான். ஒரு சாரியினுடைய பகுதி போல இருக்கு பாஸ். அதேதான், அதேதான் நானும் சொல்ல வந்தேன். இது வசந்த், டோன்ட். கேள்வி எதுவுமே கேட்காத. நாம வந்திருக்கிறது ஹாலிடே மூட்ல. இப்ப போய் நம்ம மெட்ராஸ் மூளைய பிரயோகிக்க வேண்டாம். அது அது அங்க எப்படி பாஸ்? ஷட்டப். 1000 காரணம் இருக்கலாம். உலர்த்தி இருந்த சாரி காத்துல பறந்திருக்கலாம். செடியில மாட்டிக்கிட்டு இருக்கலாம். மத்த பகுதி கிழிஞ்சு போய் அது மட்டும் இங்க பாக்கி இருக்கலாம். ஆமா பாஸ், அப்படிதான் இருக்கும். போகலாமா? திரும்பி வந்தபோது கொஞ்ச நேரம் டென்னிஸ் பார்த்தார்கள். தாமோதர் எதிராளியை திறமையாக துவம்சம் பண்ணி கொண்டிருந்தார். பாசிங் ஷாட் ஒன்றுக்கு அவர் மட்டையிலேயே தட்டி சபாஷ் என்றார். தாமோதரின் சர்வீஸ் அவர் வயதுக்கு வேகமாக இருந்தது. கோர்ட்டில் நிறைய இங்கும் அங்கும் நகர்ந்து பந்தை எடுத்தார். இவரிடம் டென்னிஸ் ஆடினால் நிச்சயம் தோற்று விடுவேன் என்று கணேஷ் நினைத்தான். கணேஷுக்கு அவரை பிடித்திருந்தது.
இத்தனை தனிமையிலும் சுவாரஸ்யமாக வாழ்க்கையை நடத்தலாம் என்பதை நிரூபிக்கும் இந்த வசீகரமான மனிதரிடம் நிறைய பேச வேண்டும் போல இருந்தது. அது அவருடைய மனைவியை பற்றியா? டென்னிஸ் முடிந்ததும் எதிராளியை அறிமுகப்படுத்தினார் அவர். சதீஷ் அரவிந்தன், என்னுடைய மேனேஜர். இந்த வட்டாரத்துல டென்னிஸ் ஆடுற பிரஜை இவர் மட்டும்தான். தோக்கடிச்சு எனக்கு அழுத்து போச்சு. என்ன சதீஷ்? சார் நல்லா ஆடுறது என்றான் சதீஷ் மலையாளம் கலந்து. என்னை விட 10 வயசு சின்னவன். கோர்ட்டுல நகரவே மாட்டேங்கிறான். சதீஷ் சிரித்தான். சதுர முகம், நடுவகிடி எடுத்து பிரேம் நசீர் போல வாரியிருந்தான். வெள்ளை பனியனும் கால் சராயும் மணிக்கட்டில் ரிஸ்ட் பேண்ட்டுமாக டென்னிஸுக்கான பந்தாக்கள் எல்லாம் ஜோராக இருந்தன. உங்களை பத்தி முதலாளி நிறைய சொல்லியிருக்கு. எப்படியாவது முதலாளிய யாராவது ஜெயிச்சா எனக்கு அது ரொம்ப சந்தோஷம். யாரும் வரமாட்டேங்கிறாங்களே. வசந்த், டென்னிஸ் முதல்ல உங்களை செஸ்ல ஜெயிக்கிறோம் சார், அப்புறம் டென்னிஸ் பாத்துக்கலாம். நீங்க நேத்து தோத்தத மறக்கல போல இருக்கே வசந்த். இன்னும் அதான் சார், அந்த குவீனை மூவ் பண்றப்போ சப்போர்ட்டுக்கு பிசப்ப கொண்டு வந்திருந்தேன்னா நீங்க காலி. அத்தைக்கு மீச முளைச்சா என் அத்தை ஒருத்திக்கு மீச உண்டு சார். அவர் அதை கேட்டு சிரித்து, முதல்ல போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம், அப்புறம் இன்னொரு டோஸ் காஃபி, அப்புறம் செஸ். கணேஷ், நீங்க ஆட வரீங்களா இன்னைக்கு? இல்ல சார், நான் முதல்ல ஆடியாகணும் என்றான் வசந்த் இடையே. சரி, எப்படி இருந்தது அந்த வியூ? பிரமாதம், ஃபுல் ஆஃப் சர்ப்ரைஸ். திரும்பி சென்றதும் அவர்களுக்கு ஆரோக்கியமான காலை உணவு கொடுக்கப்பட்டது. கார்ன்பிளாக்ஸ், இரட்டை முட்டை ஆம்லேட், ஓட்ஸ், மார்மலேட், வெண்ணெய், துண்டு துண்டாக குறுக்கே வெட்டப்பட்ட பேக்கன். சாப்பாடு போட்டே மூளைய மொன்னையாக்கிடுவர் போல இருக்கே என்றான் வசந்த். வசந்த், ஐ எம் பிகினிங் டு என்ஜாய் மை செல்ஃப். இப்ப தாமோதர் இங்க டென்னிஸ் மார்க்கர் வேலை கொடுத்தா ஒத்துக்குவீங்க போல இருக்கே பாஸ். நிச்சயமாடா. நீங்க பேசல பாஸ், உள்ள போன பன்னி மாமிசம் பேசுது. லைஃப்னா இந்த மாதிரின்னா ஜாலியா என்ஜாய் பண்ணணும். சரி, பரிபூர்ணமா இந்த இடத்துக்கு மதமாற்றம் ஆயிட்டீங்க போல. ஏண்டா நீ? எனக்கு இந்த இடம் பிடிக்கல. ஏன்? எனக்கு தாமோதரர் பிடிக்கல. செஸ்ல தோக்கடிச்சதுனாலயா? சேச்ச பாஸ், யூ நோ மீ பெட்டர் தேன் தட். அதில் தேர் இஸ் சம்திங். இல்லடா, நான் அப்படி நினைக்கல. எதுக்காக மெட்ராஸ்ல இருந்து நம்மளை இவ்வளவு செலவழிச்சு கூட்டிட்டு வரணும்? செஸ் ஆடி ஜெயிக்கவா? இல்ல, நம்மளை விட சில விஷயங்கள அவர் புத்திசாலின்னு காமிக்கிறதுக்கு என்றான் கணேஷ். யாருக்கு? யாருக்கு? நமக்குதான். ஸ்ட்ரேஞ்ச். இந்த மாதிரி இடத்துல ஒரு மாசத்துக்கு மேல இருந்தா எல்லோருமே கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுவாங்கன்னு தோணுது. அந்த மேனேஜர் சதீஷோ என்னவோ சொன்னாரே, அவன் கூட நம்மள ஒரு மாதிரி காக்கா பார்வை பார்த்துட்டு தான் கை குலுக்கினான். கை ஈரத்துணி மாதிரி இருந்தது பாஸ். மொத்தத்துல உனக்கு இந்த இடம் பிடிக்கல அதானே? பிடிக்கலன்னு இல்ல, ஆனா உங்க மாதிரி நான் இந்த இடத்தை காதலிக்க இன்னும் ஆரம்பிக்கல. உனக்கு ஏத்த சமாச்சாரம் இன்னும் சிக்கல பாரு. நாளைக்கு ஏதாவது கூர்க்கி பொண்ண பார்த்துட்டா மனசு மாறிடுவே நீ. தாமோதர் அப்போது மேலே வந்து, என்ன வசந்த், ரெடியா? என்னோட 2வது கேம் ஆட? ரெடி சார், 10 நிமிஷத்துல வரேன். நான் இப்ப வந்தது உங்களுக்கு ரூம் எல்லாம் சரியா இருக்கான்னு கேட்கதான். சௌகரியமா இருக்கா? இருக்கு சார். இந்த பங்களாவுல 40 ரூம் இருக்காமே. ஆமா, அதுல 35 உர போட்டு மூடி வச்சிருக்கு. எப்பவாவது 40 ரூம்லயும் ஆள் இருந்திருக்காங்களா? நிறைய தடவை பார்ட்டி கொடுக்கிற போது. கடைசியா எப்ப 40 ரூமும் உபயோகப்பட்டது? எஸ், அது என் கல்யாணத்தின் போது என்றார் அவர். பெரிய கல்யாணமா? லெட்ஸ் நாட் டாக் அபவுட் தட். ஆட்டம் தான் இப்ப முக்கியம். நீங்க குளிச்சறீங்களா? ஷவர்ல வெந்நீர் வரும். குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா வந்து உங்களை தோக்கடிக்க போறேன். பாஸ், நீங்க? நான் புஸ்தகம் படிக்க போறேன்டா. என்ன புஸ்தகம்? அதெல்லாம் உங்களுக்கு போர் அடிக்கும் சார். பாஸ் படிக்கிறது ஸ்பினோஷா. நான் எப்பவோ படிச்சாச்சு அத. நீங்க சாந்தயானா படிச்சிருக்கீங்களா என்றார் பெருமையுடன். இல்ல சார், வாட்சாயனா தான் படிச்சிருக்கேன் என்றான் வசந்த். வர்ஜீனியா வுல்ஃப், டு த லைட் ஹவுஸ் மட்டும் படிச்சிருக்கேன் என்றான் கணேஷ்.
அதுக்கெல்லாம் எங்க சார் சமயம்? லா புக்ஸ கட்டிண்டு அலறோம் என்றான் வசந்த். ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், நானும் லா படிச்சிருக்கேன் தெரியுமா? அப்படியா? பிராக்டிஸ் பண்றீங்களா? இல்ல, தேவையில்லைன்னு விட்டுட்டேன். அப்ப ஏன் படிச்சீங்க? தட் இஸ் பர்சனல் என்று சிரித்துக்கொண்டே சென்றார். சும்மா சத்தாய்க்கிறார் பாஸ். அதெல்லாம் படிச்சிருக்க மாட்டாரு. படிச்சிருக்கட்டுமே, இப்ப என்ன அதுக்கு? உன்னை விட நான் வசத்தின்னு மமத இருக்கு அவர் இடத்துல. இருக்கட்டுமே, அவர் உன்னை தோக்கடிச்சத இன்னும் சுமந்துகிட்டு இருக்கே நீ வசந்த். ஜெயிக்கிறனா இல்லையா பாருங்க பாஸ் என்று கூறி வசந்த் குளிக்கச் சென்றான். குளித்துவிட்டு கரே முரே என்று ஒரு சட்டை அணிந்து கொண்டு அவரை டிஸ்ட்ராக்ட் பண்ணி தள்ளிடணும். அவருடன் செஸ் ஆட போனான் வசந்த். சைக்கிக் மர்டர் என்று சொல்லிக்கொண்டே. கணேஷ் தனியாக இருந்தான். ஒரு கணம் மலைமுகட்டு மண்டபத்தில் இருந்து பார்த்த புடவை துண்டு மனதில் லேசாக ஆடியது. அதை கலைத்து கொண்டான். அதை அடுத்த கதவு திறந்திருந்தது. எட்டி பார்த்தான். வார்ட்ரோப் திறந்திருந்தது. அதில் பற்பல சேலைகளும் மேக்சிகளும் தொங்கின. டிரெஸ்ஸிங் டேபிளில் அலங்கார சாதனங்கள் நிறைய இருந்தன. அவளுடைய அறை. பெயர் என்ன இருக்கும்? கதவை சாத்தி கொண்டு வந்துவிட்டான் கணேஷ். எட்டி பார்த்ததிலேயே ஒரு குற்ற உணர்வு ஏற்பட்டது. ஏதோ ஒருவரின் அந்தரங்கத்தில் குறுக்கிடுவது போல. அவள் போனதும் அந்த அறையை அப்படியே கலைக்காமல் வைத்திருக்கிறார். ஏன் அவளையே என் எண்ணங்கள் சுற்றி சுற்றி வருகின்றன? கணேஷ் மறுபடி புத்தகத்தை எடுத்து வைத்துக் கொண்டான். கீழே அவர்கள் செஸ் ஆடிக் கொண்டிருப்பார்கள். மிகவும் மௌனம். அந்த அறை வரவேற்கிறது. ச்சே, புத்தகத்தை கவனி, டால்ஸ்டாயை முடித்தே ஆக வேண்டும். கீழே தாமோதர் திடீரென்று சிரிக்கும் சப்தம் கேட்டது. மாட்டிக்கிட்டீங்களா? நான் நினைச்சேன் இந்த வலையில விழும்பீங்கன்னு. ச்சே என்று வசந்தின் குரலும் கேட்டது. வசந்த் மறுபடி தோற்று போயிருக்க வேண்டும். கணேஷ் புன்னகைத்துக் கொண்டான். அடுத்தது என்னை கூப்பிடுவார். இவரிடம் கவனமாக ஆட வேண்டும். இவர் ஆட்டத்தில் நிறைய கவர்ச்சிகரமான வலைகள் இருக்கும். மிகவும் எச்சரிக்கையாக ஆட வேண்டும். மாடிப்படிகளில் வசந்த் ஏறி வரும் சப்தம் கேட்டது. என்ன வசந்த், தோத்தாச்சா? ஆமா பாஸ், சில்லியா ஒரு டிராப்ல மாட்டிக்கிட்டேன் பாஸ். ரொம்ப டிசப்டிவ் அந்த ஆசாமி. வசந்தின் முகம் சிவந்திருந்தது. மறுபடி ச்சே என்றான். காசில் பண்ணியிருக்கணும். டேக் இட் ஈஸி வசந்த், உங்களை ஆட கூப்பிடுறார் அவரு என்றான் விரக்தியோடு. நீங்களாவது போய் ஜெயிச்சுட்டு வாங்க பாஸ், அப்பதான் எனக்கு திருப்தி. காயெல்லாம் சிரிச்சுண்டே அடுக்கி வச்சுட்டு இருக்கார். என்ன இளவு சிரிப்பு வேண்டி இருக்கு? ஜெயிச்சா சிரிக்கணுமா? சீக்கிரமே தோத்துட்ட போல இருக்கு வசந்த். நீங்க வேற வெறுப்பேத்தாதீங்க பாஸ். இவரை செஸ்ல இல்லாட்டாலும் ஏதாவது ஒண்ணுல ஜெயிச்சு ஆகணும். எதுல? கத்தி சண்டையிலையா? நம்மளை அவமானப்படுத்துறதுக்கே நம்மளை கூப்பிட்டிருக்காரு பாஸ். போய் ஜெயிச்சு ஆகணும் நீங்க. பார்க்கலாம்டா. கணேஷ் வர்றீங்களா? லஞ்சுக்கு முன்னால ஒரு ஆட்டம் என்று கீழே இருந்து குரல் கேட்டது. வரே சார். பாஸ் சென்று வென்று வருக. நீ வரலையாடா? என்ன பார்த்தா சிரிக்கிறார், எரிச்சலா வருது. என்ன இவ்வளவு சென்சிட்டிவா இருக்கே வசன் நீ? இல்ல பாஸ், அவர்கிட்ட இருக்கிற ஆணவம் எனக்கு பிடிக்கல. வெறுப்பேத்துறார். 15 நாட்கள் இருக்கு. இந்த வசந்த் கிட்ட ஒரு நாளைக்கு எதுலயாவது மாட்டிக்காமையா இருக்க போறார். பாத்தரலாம். கணேஷ், தோ வந்துட்டேன் சார். கணேஷ் கீழே வந்தான். செஸ் காய்கள் நிறுத்தப்பட்டு போருக்கு தயாராக இருந்தன. தோத்துட்டாரே அவரு. ஆமா சார், ஹி இஸ் வெரி மச் அப்செட். எதுக்காக? அவங்கிட்ட ஒரு தடவையாவது நீங்க தோத்துதான் ஆகணும் சார். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் என்று வசந்த் மேலே இருந்து குரல் கொடுத்தான். அவர் சிரித்தார். வாங்க கணேஷ், உட்காருங்க. நீங்க எப்படி ஆடுறீங்க பார்க்கலாம். வசந்த், ஆஹா போதாது. கணேஷ் அவர் எதிரே உட்கார்ந்தான். வெள்ளை காய்கள். சம்பிரதாயமாக BK4 நகர்த்தினார். அவர் குவீன் பிஷப் தரப்பில் பேனை நகர்த்தினார். கணேஷ் ராணியின் BQ4 நகர்த்த அவரும் அதையே செய்தார். கணேஷ் பேனை வெட்டினான். அவரும் வெட்டினார். நடு பிரதேசத்தை ஆக்கிரமிக்க போராடியதில் இருவரும் சரிசமமாக இருந்தனர். காரோகான் டிஃபென்ஸ் என்றார் தாமோதர். பானோ வாட் பிக்னிக் அட்டாக் என்று கணேஷ் குவீன் பிஷப்பை நகர்த்தினான்.
நிச்சயம் நீங்க பெட்டர் பிளேயர் தான். கொஞ்சம் ஜாக்கிரதை ஆடணும் போல. வசந்துக்கு அவர்கள் பேசுவது லேசாக கேட்டது. ஆமா, ஒருத்தர் முதுக ஒருத்தர் சொரிஞ்சிக்கங்க. வசந்துக்கு 2வது நாளே கட்டி போட்டார் போல இருந்தது. சமீபத்தில் சதுரங்க தோல்வியால் ஒரு கசப்புணர்ச்சி உடல் பூராவும் பரவி இருந்தது. அவர்கள் பேச்சு கேட்காமல் இருப்பதற்கு கதவை சாத்திக் கொண்டான் வசந்த். சற்று நேரம் விட்டத்தை பார்த்து கொண்டு படுத்திருந்தான். இடது பக்கம் பார்த்தான். அந்த அறை. உள்ளே சென்று பார்த்தால் என்ன? பாஸ் கோபித்துக் கொள்வாரே. ஆனால் அவருக்கு தெரிய வேண்டாம். இருவரும் இன்னும் 20 மணி நேரத்துக்காவது செஸ் சமாதியில் இருப்பார்கள். அவள் யார்? ஏன் தாமோதரை விட்டு போனாள்? வசந்துக்கு தாமோதரை புறக்கணித்து சென்ற அவன் மனைவியை பிடித்திருந்தது. இந்த மாதிரி எடுத்ததற்கெல்லாம் காஃபி பற்றி பேசும் சூப்பர் அறுவையுடன் யார்தான் வாழ முடியும்? வசந்த் தீர்மானித்துக் கொண்டு அறைக்கதவை உள்பக்கம் தாளிட்டுக் கொண்டு அடுத்த அறைக்கு பாத்ரூம் வழியாக சென்றான். அது ஒரு பெண்ணின் அறைதான். சமீபத்தில் உபயோகப்படுத்தப்படவில்லை என்பது தெளிவாக தெரிந்தது. சோஃபா, பர்னிச்சர் எல்லாம் தூசு படிந்திருந்தது. டிரெஸ்ஸிங் மேஜையின் கண்ணாடியில் தூசு பொருத்தி இருந்தது. ஜன்னல்கள் மூடி நெருக்கமான வாசனை அறையில் பரவியிருந்தது. வசந்துக்கு சற்று அச்சமாக இருந்தது. எதை தொட்டாலும் உடனே பட்ட விரல் தூசின் மேல் படிந்து தெளிவாக தெரிந்து போகும். பின்கையை கட்டிக்கொண்டு அறையை முதலில் கண்களால் ஆராய்ந்தான். சுவரில் அவளுடைய படம் மாட்டியிருந்தது. ஹாலில் பார்த்த படத்தின் மறுபிரதிதான் அது. சற்றே சிரித்துக் கொண்டிருக்கும் போது தெரிந்த பற்களிலும் உதடுகளின் அழுத்தத்திலும் அந்த பெண் சற்று ஆணவம் உள்ளவள், சற்று சுதந்திர சுபாவம் உள்ளவள் என்று தோன்றியது வசந்துக்கு. வசந்தை நேராக பார்த்தாள். உன் பேர் என்ன என்று கேட்டான். ஒரு அலமாரி இருந்தது. அதை லேசாக திறந்து பார்த்தான். புத்தகங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. டார்க் போர்சஸ் எடிட்டபை, இர்பிமாக்களை, இந்திய சமையற்கலை என்று பைண்ட் பண்ணப்பட்ட வெள்ளைக்காரர்களுக்காக எழுதப்பட்ட புத்தகம். மில்சன் போன் நாவல்கள், பார்பரா காட்லண்ட், ஸ்டிச் கிராஃப்ட், நீடில் கிராஃப்ட், ரீடர் டைஜஸ்டின் பல இதழ்கள், வரைவது எப்படி, களிமண் மாடல் செய்வது எப்படி, வாட்டர்கல சித்திரங்கள் வரைவது எப்படி என்று பற்பல எப்படி புத்தகங்கள். பொழுதுபோகாத பெண் என்று தோன்றியது வசந்துக்கு. வார்ட்ரோப்பை முன் விரலால் திறந்தான். வரிசையாக புடவைகள், மேக்சி, சட்டை, ஜீன்ஸ் உடைகளில் இருந்து அவள் உடலின் பரிமாணத்தை யூகிக்க முடிந்தது. 2 பிரா, ஒன்று 36 என்றது. ரவிக்கைகளில் கழுத்து முதுகுப்பக்க விட்டு தாராளமாக கீழே இறங்கி இருக்க அவள் சற்று தைரியமாகவே உடை அணிவாள் போல தோன்றியது. பொதுவாக வார்ட்ரோப்பை தோண்டியதும் அடித்த வாசனையால் பர்ஃப்யூம் பிரியை என்பதும் புரிந்தது. பல புடவைகள் புது கருக்கு அழியாமல் இருந்ததால் எதை எடுத்தாலும் வாங்கி விடுவாள் போலும். வார்ட்ரோப்பில் உள்ள இழுப்பறை வசந்தை பார்த்து என்னை திற என்றது. சற்று தயங்கினான் வசந்த். என்னாகும்? பரவாயில்லை, அவர்கள் ஆட்டம் இப்போது முடியாது. கணேஷை தோற்கடிப்பது அத்தனை சுலபம் இல்லை. இல்லை, வேண்டாம், திறக்காதே. இது அவள் அந்தரங்கத்தை ஆக்கிரமிப்பதாகும். வசந்த் திறந்தான். உள்ளே பெரிய நோட்டு புத்தகம், பச்சை அட்டை போட்டிருந்தது. அதில் ஆஷாவுக்கு தாமு உன் 20ஆம் பிறந்த நாளின் போது என்று எழுதியிருந்தது. ஓ, அவளுடைய பெயர் ஆஷாவா? அருமையான நோட்டு புத்தகம். வளவளப்பான உசத்தியான காகிதத்தில் உயர்ந்த தோல் அட்டை பைண்ட் செய்யப்பட்டு திறந்து பார்த்தான். ஏமாற்றமாக இருந்தது. ஒரு பக்கம் கூட அதில் எழுதியிருக்கவில்லை. சோம்பேறி போலும். நோட்டு புத்தகத்தில் இருந்து ஒரு உரை கீழே விழுந்தது. ஒரு தபால் கவர். அதன் மேல் விலாசம்: ஆஷா தாமோதர், எஸ்டேட் ஷில்வன் ஹைட்ஸ், வயா மெர்காரா. வசந்த் உரையை பிரிக்கும் போது சற்று தயங்கினான். இதுவரைக்கும் வந்தாகிவிட்டது, இனி என்ன? எதையும் தான் பார்த்து விடலாமே. டியர் ஆஷா. ஆங்கிலத்தில் தான் இருந்தது கடிதம். சற்று அவசர கையெழுத்து. பால் பாயிண்ட் பேனாவில் விரைந்த எழுத்துக்கள். டார்லிங், நீ நிச்சயம் தீர்மானித்தே ஆக வேண்டும். எனக்கு விசாவெல்லாம் கிடைத்து எல்லாம் தயாராக இருக்கிறது. நீ இந்த வார இறுதிக்குள் தீர்மானித்து ஆக வேண்டும். பாழாய் போகிற போன் கிடைக்கவே மாட்டேன் என்கிறது.
எனவே இந்த கடிதம் எழுதிவிட்டேன். இதை தாமு படித்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. அதன் மூலமாவது அவர் உன்னை கேட்க உனக்கு தைரியம் வந்து விஷயத்தை சொல்லிவிடலாமே. ஆனால் தாமு கேட்க மாட்டார். நீதான் விஷயத்தை ஆரம்பிக்க வேண்டும். நேற்று கிருஷ்ணமூர்த்தியை பார்த்தேன். நீ சொன்னபடி எல்லாம் நடக்காது என்றான். இந்த வரி அடிக்கோடு இடப்பட்டிருந்தது. ஒரு பெண் தீர்மானித்து விட்டால் அதை யாரும் எதுவும் செய்துவிட முடியாது. பயமோ தயக்கமோ எதுவும் வேண்டாம். வெளியே வா. அதுதான் நீ தீர்மானிக்க வேண்டியது. மிச்சமெல்லாம் முக்கியமில்லை. ஒரு காசு வேண்டாம். நீ மட்டும் போதும். மங்களூரில் உனக்காக நான் காத்திருப்பேன். 8 தேதி ஞாபகம் வைத்துக்கொள். சோம்பேறி பெண்ணே, வெளியே வா. முத்தங்கள். கிரண். மற்றொரு கடிதம் இருந்தது. அதே கையெழுத்து. அதில் 3 வரிகள் தான் இருந்தன. தீர்மானிக்க முடியாத பெண்ணே, உனக்காக மங்களூரில் காத்திருந்து காத்திருந்து 2 நாட்கள் காத்திருந்தேன். டெலிபோனில் கிடைக்கவில்லை. என் பொறுமை எல்லை மீறிவிட்டது. எல்லாவற்றுக்கும் நன்றி. உன் கணவனையும் கம்பளி பூச்சிகளையும் கட்டிக்கொண்டு அழு. அமெரிக்காவில் இருந்து கார்டு அனுப்புகிறேன். கலர் கலராக சேர்த்து வைத்து அலங்காரம் செய் உன் சிறையை. குட் பை. கிரண். வசந்த், வசந்த் என்று கதவு தட்டும் ஒலி கேட்க வசந்த் சட்டென்று அந்த கடிதங்களை மறுபடியும் அதே நோட்டு புத்தகத்தில் செருகிவிட்டு விரைவாக சென்று கதவை திறந்தான். என்னடாது, ஏன் கதவு திறக்க இத்தனை நேரம்? கணேசுடன் தாமோதரம் நின்று கொண்டிருந்தார். ஏதோ படிச்சுக்கிட்டு இருந்தேன், லேசா தூங்கிட்டேன் பாஸ், சாரி. தூங்குனீங்களா? இந்த நேரத்திலயா என்று கேட்டார் அவர். உங்க எஸ்டேட்ல எந்த நேரத்திலயும் தூக்கம் வருதுங்க. என்னாச்சு செஸ்? இன்னும் முடியல. மூவ சீல் பண்ணிட்டு மத்தியானம் அல்லது சாயங்காலம் கண்டினியூ பண்ணலாம்னு இருக்கோம். என்ன சொல்றீங்க கணேஷ் என்றார் அவர் கணேஷிடம். உங்க இஷ்டப்படிதான். ஆமா, யார் லீடிங் கேட்டான் வசந்த். சொல்ல முடியாது. இது வரைக்கும் எக்ஸ்சேஞ்ச் ஈக்குவலா தான் இருக்கு. கணேஷுக்கு கொஞ்சம் அட்வான்ஸ்ல இருக்கு. ஆனா அது எனக்கு பிடிக்கல. மத்தியானம் ஆட போறீங்களா? இல்ல வசந்த், எப்ப பார்த்தாலும் உள்ளேயே கொமைஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டாம். சார் எஸ்டேட்டையும் சுத்தி பார்க்க வேண்டாமா? அப்புறம் மெர்காரா டவுனுக்கு ஒரு நடை போய் வந்துடலாம் சார். ஓஎஸ், அதுக்கு என்ன? சரி, இன்னும் 1 மணி நேரத்துல சாப்பிடலாமா என்று கூறிவிட்டு அவர் கீழே செல்ல கணேஷ் வசந்தை பார்த்து, டேய், என்ன நோண்டுன சொல்லு என்றான். ஒண்ணுமில்ல பாஸ். நீ தூங்கல, நிச்சயம் எனக்கு தெரியும். கண்ணை பார்த்தாலே தெரியுது. அந்த அறையில போய் குடஞ்சியா? இல்ல பாஸ், சும்மா படிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். பொய் பொய் பாவி, எங்கிட்டயே பொய் சொல்றியாடா? நிஜமா, காட் பிராமிஸ். வசந்துக்கு இந்த விவகாரத்தை தனியாக தொடர வேண்டும் என்கிற ஆசை ஏற்பட்டிருந்தது. கணேஷின் கண்களை சந்திக்க மறுத்தான். நீங்க பாட்டுக்கு செஸ் ஆடுங்க, நான் பாட்டுக்கு ஊரை சுத்தி பார்த்துட்டு இருக்கேன். என்ன செஸ்ல தண்ணி காட்டுனீங்களா அவருக்கு? டேய், எதையோ மறைக்கிற. என்ன நேரா பார்த்து சொல்லு. இல்ல பாஸ். ஏன் கலாய்க்கிறீங்க? ஆல்ரைட், ஓகே என்று கணேஷ் விரோதத்துடன் படுக்கையில் போய் உட்கார்ந்தான். வசந்த் சொல்லிவிடலாமா என்று யோசித்தான். வேண்டாம், கணேஷுக்கு இப்போது ஓய்வு தேவை. புதிய விவகாரத்தை நுழைத்து குழப்ப வேண்டாம். மேலும் இந்த மாதிரி விருந்தாளியாக வந்துவிட்டு வீட்டுக்காரரின் அந்தரங்கத்தை குடைவது கணேஷுக்கு கட்டோடு பிடிக்காது. பெயர் ஆஷா, வயது 20. காதலன் பெயர் கிரண். இப்போது அவன் இருப்பது அமெரிக்காவில். காதலனுடன் சேரவில்லை என்பது தெரிகிறது. ஆனால் ஓடி போய்விட்டாள் என்று சொல்கிறாரே இவர். காதலனிடம் போகவில்லையா அப்போது? அல்லது மனம் மாறி 2வது கடிதம் வந்த பின் புறப்பட்டிருப்பாளோ? விசாரிக்கலாம். மெல்ல மெல்ல அவர்கள் பாட்டுக்கு செஸ் ஆடிக்கொண்டிருக்கட்டும். என் பொழுதுபோக்குக்கு இந்த ஆஷா புராண கதை விரித்து பார்க்கிறேன். ஆஷா. கணேஷ் நெற்றி புருவத்தின் இடையில் விரல் வைத்து சிந்தித்துக் கொண்டிருந்தான். என்ன பாஸ், கேம் உதைக்குதா? ரொம்ப நல்லா ஆடுறாரா? இல்லாட்டி வசந்த தோற்கடிக்க முடியுமா? ஆனா இவர் நம்மளை வரவழைச்சது வெறும் செஸ் ஆடுறதுக்கு மட்டும்னு என்னால நம்ப முடியல. வேற வேற என்ன பாஸ்? ஏதாவது ஒரு சமயத்துல தன்னுடைய மனைவிய பத்தி நம்ம கிட்ட சொல்ல விரும்புறாருன்னு நினைக்கிறேன். ஏன் விட்டுட்டு ஓடி போயிட்டாங்கிறத பத்தியா? ஆமா. ஏதாவது ஆரம்பிச்சாரோ? இல்ல இல்ல, கோடு காட்டினார். இந்த செஸ் இல்லைன்னா
எனக்கு சமீபத்துல நேர்ந்த அதிர்ச்சிக்கு பைத்தியமே பிடிச்சிருக்கும்னு சொன்னாரு. தன்னிறக்கம் அந்த அம்மா கிட்ட காஃபின்னு அறுத்திருப்பாரு. பிச்சுக்கிட்டு ஓடி போயிருப்பா. வசந்த், நீ எல்லாத்தையும் கொச்சப்படுத்துற. இல்ல பாஸ், கள்ளக்காதல் இப்படி வேற ஏதாவது இருந்திருக்கும். உடனே கள்ளக்காதலா? வேற ஏதாவது யோசிக்கவே முடியாதாட உன்னால? சாரி பாஸ், ஆனா உங்க அனுதாபத்தை சுலபமா சம்பாதிச்சிருக்காருன்னு தெரியுது. அவ பேரு ஆஷா என்றான் கணேஷ். ஆ, தெரியும். தெரியுமா? எப்பரா? வந்து வந்து அந்த பொண்ணு மூஞ்சிய பார்த்தாலே ஆஷா இருக்கு. ஏதாவது வளராத. சரி, ஆஷாவை விட்டுடுவோம். நம்ம 2 பேருக்குள்ளேயும் கருத்து வேறுபாடு வருது. ஆட்டம் எப்படி போய்கிட்டு இருக்கு அத சொல்லுங்க பாஸ். தோக்க போறார். எனக்கு கொஞ்சம் பாவமா இருக்குடா. சேச்சே, விட்டு கொடுத்துறாதீங்க. நல்லா ஏறுங்க. வசந்த், சம் ஆஃப் யுவர் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆர் நாட் குட். மறுபடி சாரி பாஸ். இதெல்லாம் கேட்கறவங்க அர்த்தம் புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்கு எல்லாமே. கிருஷ்ணன் வெண்ணை திருடினார்னு சொல்லலாம். சின்ன பசங்க பின்னால ஏறி வெண்ணை எடுத்தார்னு சொல்லலாம். எல்லாமே சரிதானே? கெட் அவுட் ஆஃப் ஹியர். உனக்கு விமோசனமே கிடையாதுடா. வசந்த் சிரித்துக் கொண்டே வராந்தாவுக்கு வந்தான். அவனுக்கு கொஞ்சம் குற்ற உணர்ச்சி இருந்தது. கணேஷிடம் சில விஷயங்களை சொல்லாமல் விட்டு வைத்திருக்கிறோமே என்று. இருந்தும் ஆஷாவை தனியாக தொடர்வதில் ஒரு ஆசை. பார்க்கலாம், விஷயம் தீவிரமாகிவிட்டால் பாஸிடம் சொல்லிவிடலாம். வசந்துக்கு மலைமுகட்டில் பார்த்த அந்த சாரி உறுத்தியது. அது என்ன? மத்தியான சாப்பாட்டின் போது அவர் பேசவே இல்லை. கணேஷிடம் முதல் ஆட்டத்தில் தோற்கப் போகிறோம் என்பது அவருக்கு தெரிந்துவிட்டது போலும். ஆட்டத்தை தொடர்ந்து ஆடுவது பற்றிய பேச்சை எடுக்கவே இல்லை அவர். மத்தியான சாப்பாட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் தூங்குவேன் என்றார். சாயங்காலம் சுத்தி பார்க்கலாமா? எப்ப வேணா பார்க்கலாம் சார். வி ஆர் அட் யுவர் டிஸ்போசல். வசந்த், நீங்க தூங்குவீங்களா? இல்ல சார், கொஞ்சம் மலைச்சரிவுல இறங்கி பார்க்கலாம்னுட்டு. பாஸ், நீங்க வரீங்களா? இல்ல வசந்த், நீ தனியாவே போ. எனக்கு கொஞ்சம் தூங்கலாம் போலதான் இருக்கு. சரி, அப்ப 2 பேரும் தூங்குங்க. சாப்பிட்டதும் வசந்த் சிகரெட் பற்ற வைத்துக் கொண்டு உற்சாகமாக மலைச்சரிவில் இறங்கினான். 2 மணிக்கு வெயிலே தெரியவில்லை. பசுமை போர்வையில் லேசாக குளிர் பொதிந்திருந்தது. மலைச்சரிவில் வெட்டப்பட்டது போல் இருந்த சமதளத்தில் 4-5 வீடுகள் தெரிந்தன. ஒரு வீட்டின் பின்புறம் பசும் புல்லை சோம்பேறித்தனமாக மென்று கொண்டு புஷ்டியாக எருமைகள் இருந்தன. சின்னதாக அருகே ஒரு அருவி கொட்டி கொண்டிருந்தது. அதில் அந்த பெண் பாத்திரம் அலம்பிக் கொண்டிருந்தாள். ச, சமத்தா குளிச்சுக்கிட்டு இருக்க மாட்டாளோ என்று வருத்தப்பட்டான் வசந்த். அவளை அணுகினான் அவன். இந்த பக்கத்து பெண் போலும். மார்பின் குறுக்கே சாரி கட்டியிருக்கிற தினிசில் இருந்து தெரிந்தது. பாத்திரம் ஒன்றும் பெரிதாக இல்லை, அதிகமும் இல்லை. ஏதோ சினிமாக்காரி போலத்தான் தேய்த்து கொண்டிருந்தாள். சற்று நேரத்தில் குளிப்பாளோ என்று கொஞ்சம் நம்பிக்கை இருந்தது. இவன் வரும் சந்தடி கேட்டு சகுந்தலை மாதிரி ஆசிரமத்துக்குள் காணாமல் போய்விடுவாள் என்றுதான் எதிர்பார்த்தான் வசந்த். பதிலாக வசந்தை பார்த்து சிரித்தாள். இந்த ஊர் வழக்கம் போலும் என்று எண்ணிக்கொண்டான். கிட்டே வந்து ஹலோ என்றான். மறுபடியும் அவள் சிரித்தாள். வசந்தை விட ஒரு ஷேடு சிவப்பாக இருந்தாள். மலைநாட்டு வளம். தேன் அதிகம் உட்கொள்வாள் போல் இருந்தது. கண்களில் கொஞ்சம் தேன் கலர் இருந்தது. வசந்த் தன் பைக்குள் தயாராக வைத்திருந்த ஒரு சிறிய நோட்டு புத்தகத்தை எடுத்து, நேட பெத எந்த என்றான். அவள் சற்று ஆச்சரியத்துடன் அவனை நிமிர்ந்து பார்த்தாள். கொஞ்ச நேரம் தாமதித்து சிரிப்பில் மலர்ந்தாள். வசந்த் சற்று சந்தேகத்துடன், சரியாக வாசிக்கவில்லையோ என்கிற சந்தேகத்துடன் மறுபடி நீட பெத எந்த என்றான். அவள் உடனே நாட பெத காவேரி என்றாள். அதான் இருக்க முடியும், வேற என்ன என்றான். எந்த என்று கண்களை சுருக்கிக் கொண்டாள் அவள். வசந்த் மறுபடி தன் கொடவான் நண்பனிடம் கேட்டு வாங்கி எழுதிய குறிப்பு புத்தகத்தை பார்த்து, நீ எல்லிஞ்ச பந்தியே என்றான். அவள் தூரத்தில் புள்ளி போல் இருந்த வீட்டை காட்டினாள். சரிதான், தனியாதான் வந்திருக்க போல இருக்கு. எந்த என்றாள் மீண்டும். வந்தாவும் இல்ல. நீங்க எலிஞ்ச பந்திரா? நானும் மதராஸ் நெஞ்சி சட். அது தெலுங்கு போல் இருக்கே. அவள் பளிச்சென்று சிரித்து விட்டு, நான் இல்லே கலசம் ஆடுவ. மாடு மாடு
எல்லா மாடுமே கிளாஸா தான் இருக்கு. அவள் பாத்திரத்தை ஒய்யாரமாக எடுத்துக்கொண்டு பாதையில் நடக்க, அவள் பாதம் எத்தனை சுத்தமாக இருக்கிறது என்று கவனித்தான் வசந்த். உள்ளுக்குள் இன்னும் சிவப்பாக இருப்பாள் போல தோன்றியது. நாகு ஒரு எண்ணா தங்க உண்டு. நாகு அண்ணா தங்க எல்லாம் நாக்கே என்றான் வசந்த். வசந்த் அவளை நோக்கி, இத பாரு என்று கட்டை விரலை வெட்டி காட்டும் வித்தை செய்து காட்டினான். அவள் அந்த அருவிக்கு போட்டியாக சிரித்தாள். அதன் பின் ஒரு பூவை பறித்து அவளிடம் கொடுத்தான். அவள் அதை புன்னகையுடன் வாங்கிக் கொண்டு, நாகு பஷி, பூ, மக்கள், பாரி குஷி என்றாள். நாக்கும் என்றான் வசந்த். ரொம்ப சிரிக்கிறியே, அப்படியே உன்னை என்ன பண்ணலாம்? எந்த என்றாள். ஒண்ணுமில்ல. உனக்கு உனக்கு எஸ்டேட்ல ஆஷா ஆஷா உங்களுக்கு தெரியுமா? ஆஷா? ஆமா, ஆஷா. எஸ்டேட் எஸ்டேட். ஆமா, எஸ்டேட் ஆஷா, எஜமானி என்று மிகையாக அபிநயித்துச் சொன்னான். அவளுக்கு புரிந்தது போல் இருக்க வேண்டும். என் பின்னே வா என்று ஒற்றையடி பாதையில் ஓடினாள். வசந்த் அவளை தொடர்ந்தான். ஒரு முறை கூட வருகிறானா என்று திரும்பி பார்த்து புன்னகை செய்தாள். இந்த மாதிரி சிரிக்காதே, ஹார்ட் ப்ராப்ளம் ஆயிடும். காஃபி செடிகளின் ஊடே நடந்தாள். திறமையாக நெளியும் பச்சை பாம்பு போல சரசரவென்று ஓட்ட நடை. ஏய், இரு இரு, காவேரினா காவிரி மாதிரியே போறியே, உன்ன உன்ன கவிதை எழுதி வைத்துவிட்டு புறக்கணித்தது போல ஒரு சிறிய வீடு. கரையெல்லாம் கொடி படர்ந்தது பசுமை. நுழைவாயிலில் பச்சை ரகசியம். கட்டில், அதில் வெயிலில் காய்ந்து கொண்டிருந்த கிழவனார் அருகில் ஒரு நாய். ஒரு முறை வசந்தை சந்தேகத்துடன் பார்த்துவிட்டு காவேரியுடன் வந்திருப்பதை உணர்ந்ததும் அது வாலாட்டியது. காவேரி உள்ளே சென்று யாருடனோ பேச, வெளியே வந்த கருப்பு கோட்டு இளைஞனிடம் மறுபடி காவேரியின் சிரிப்பு இருந்தது. ஷிட் டவுன் என்றான். அப்பாடா, இங்கிலீஷ் தெரிந்த ஒருத்தன் என்று வசந்த் தாத்தாவின் பக்கத்தில் உட்கார்ந்தான். என்ன வேணும் உங்களுக்கு? என் தங்க சொன்னது சரியா புரியல. ஒண்ணுமில்ல, நீங்க இந்த எஸ்டேட்ல வேலை பாக்குறீங்களா? ஆமா, மேஸ்திரி. காவேரி உள்ளே இருந்து ஏதோ ஒரு பானத்தை கொண்டு வந்தாள். காஃபிலையே? இல்ல, எலுமிச்சை ரசமும் தேனும். பிரமாதம், கொண்டு வாங்க. காவேரி அண்ணனிடம் வசந்தை குறிப்பிட்டு ஏதோ அவர்கள் பாஷையில் பேச, அவன் ஆச்சரியத்துடன் பார்த்து, உங்களுக்கு எங்க பாஷை தெரியுமாமே? சச்ச, எல்லாம் எழுதி வச்சிருக்கேன் என்று தன் குறிப்பு புத்தகத்தை காட்டிவிட்டு சிரித்தான். பரவாயில்ல, ஆங்கிலத்திலேயே சொல்லுங்க. என்ன விஷயம்? நான் ஆஷாவை பத்தி கேட்க வந்தேன். அவனுக்கு முகம் மாறியது. இந்த நாவலோட தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் கேட்கலாமா?